Dear students and parents, வணக்கம். தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜில் என்ன மாதிரியான ஸ்காலர்ஷிப்லாம் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது வந்து முதல் தலைமுறை பட்டதாரி, அதாவது அவங்க ஃபேமிலியில் யாருமே இது வரைக்கும் வந்து கிராஜுவேட் ஆகியிருக்கக்கூடாது. அவங்க அதாவது அந்த ஸ்டூடெண்ட்டோட அப்பா அம்மா, அதாவது ஸ்டூடெண்ட்டோட தாத்தா பாட்டி வரைக்கும் யாருமே கிராஜுவேட்டாக ஆகியிருக்கக்கூடாது. அதே மாதிரி அவங்களுடைய சிப்ளிங்ஸ் யாராவது வந்து கிராஜுவேட் ஆகியிருந்தாலும் இது வந்து பொருந்தாது. ஸோ இவங்க தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து 25,000 வரைக்கும் ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. இதே காலேஜை பொறுத்து வந்து 25,000லேருந்து 27,500 வரைக்கும் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. அதாவது எந்த காலேஜஸில் வந்து அக்ரிடிட்டேஷன் இருக்குதோ, NAAC NBA மாதிரியான அக்ரிடிட்டேஷன் இருக்குதோ அவங்களுக்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். 25,000லேருந்து 27,500 வரைக்கும் வந்து கிடைக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா SC ST SCA ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு இருக்குது. இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் பார்த்திங்கன்னா SC ST SCA ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப் டு 50,000 to 55,000 வரைக்குமான ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. இதுவுமே வந்து அக்ரிடிட்டேஷன் வாங்கின காலேஜுக்கு வந்து 55,000, நார்மல் காலேஜுக்கு வந்து 50,000 வரைக்குமான ஸ்காலர்ஷிப் வந்து இதில் கிடைக்கும். இதே மாதிரி ஹாஸ்டலுக்கும் வந்து ஒரு 10,000 to 15,000 வரைக்கும் வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்கும். இதுதான் வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் மேஜரான ஸ்காலர்ஷிப். இதை தவிர்த்துட்டு நீங்கள் பார்க்கும் பொழுது காலேஜை பொறுத்து காலேஜ் வந்து மெரிட்டோரியஸ் ஸ்காலர்ஷிப் கொடுக்கலாம், சிங்கிள் பேரண்ட்டுக்கான ஸ்காலர்ஷிப் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ்க்கான ஸ்காலர்ஷிப் கொடுக்கலாம். இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்காலர்ஷிப் வந்து காலேஜை பொறுத்து கிடைக்கும். மெரிட்டோரியஸ் ஸ்காலர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் காலேஜை பொறுத்து நீங்கள் 190+ இல்லை 180+, 170+ன்னு சொல்லி கட் ஆஃப் வாங்கும்போது அந்தந்த காலேஜுகளில் வந்து ஃபுல் ஃபீ வெய்வர் வரைக்கும் நமக்கு வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. ஒரு சில காலேஜில் பார்த்திங்கன்னா 190+ அபவ் எடுக்கும் பொழுது டியூஷன் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஒரு சில காலேஜில் 180+ எடுக்கும்போது டியூஷன் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய மெரிட்டோரியஸ் ஸ்காலர்ஷிப் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. இது வந்து காலேஜை பொறுத்து மாறுபடும். இது வந்து எல்லாருக்கும் ஜென்ரல் கிடையாது. ஒவ்வொரு காலேஜும் அவங்களுடைய காலேஜுக்கு குவாலிட்டியான ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தீமாக வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் காலேஜ். அதே மாதிரி தான் காலேஜை பொறுத்து சிங்கிள் பேரண்ட் ஸ்காலர்ஷிப்பும் வந்து நிறைய காலேஜில் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. அதாவது அப்பா மட்டும் இருக்கிற மாதிரி இல்லை, அம்மா மட்டும், மோஸ்ட் ப்ராபப்ளி அம்மா மட்டும் இருக்கிற மாதிரி தான். ஸோ அம்மா மட்டும் இருக்கிற மாதிரியான அந்த சிங்கிள் பேரண்ட் ஸ்காலர்ஷிப்பையும் நீங்கள் வந்து அவைல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப். இது வந்து நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நீங்கள் போனாலும் சரி, இல்லை இப்போ நார்மல் கோட்டாவில் போனாலும் சரி, நீங்கள் ஸ்போர்ட்ஸில் ஏதாவது அச்சீவ்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. இன்னும் ஒரு சில காலேஜஸில் வந்து ஃபுல் ஃபீ வெய்வர் மட்டும் கிடையாது, 10%, 25%ன்னு டிபெண்ட்ஸ் உங்களுடைய மார்க்கை பொறுத்து ஸ்காலர்ஷிப் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. அந்த மாதிரியான காலேஜஸையும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ஆனால் இது எல்லாமே வந்து உங்களுடைய மார்க் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரியான காலேஜஸை நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். நீங்கள் ஒரு 190+ கட் ஆஃப் எடுத்துகிட்டு ஒரு காலேஜில் 160 ரேஞ்சில் இருக்கக்கூடிய கட் ஆஃப் கொடுக்கக்கூடிய காலேஜில் ஃபீ வெய்வர் வருது அப்படின்னு சொல்லி அங்கே போய் ஜாயின் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு 180+ கட் ஆஃப் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 170, ஒரு 75 ரேஞ்சில் இருக்கக்கூடிய காலேஜில் தான் நீங்கள் ஃபீ வெய்வர் கொடுத்தா போய் ஜாயின் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் அதுக்கு கம்மியான காலேஜில் போய் நீங்கள் கண்டிப்பாக சேர வேணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா எஜுகேஷன் லோன்லாம் நமக்கு நிறைய கிடச்சிட்ருக்குது. அதனால் இந்த ஃபீ வெய்வர் எடுத்துக்கணுன்ற அவசியமும் நமக்கு கிடையாது. டிபெண்ட்ஸ், அதாவது இப்போ தான் இல்லையா, ஒரு 180+ எடுத்துருக்கவங்க ஒரு 175+ ரேஞ்ச் ஆஃப் காலேஜில் வேணால் இந்த ஃபீ வெய்வர் கொடுத்தா நீங்கள் போய் ஜாயின் பண்ணலாம். அதுக்கு கீழே நீங்கள் ஜாயின் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்றதை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? யாருக்கு இந்த நீடு இருக்குதோ, தேவை இருக்குதோ அவங்க இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த நிறைய காலேஜஸில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப் எல்லாமே பார்த்திங்கன்னா ரிசல்ட்டுக்கு முன்னாடியே வந்து ஃபில் ஆகிட்டு வருது. ரிசல்ட்டுக்கு முன்னாடி யார் போய் இதில் ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் நிறைய ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மார்க் வந்துருச்சு அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போய் வந்து உள்ளே வந்து சேருவாங்க, நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து இவங்க ஸ்காலர்ஷிப் வந்து கொடுத்துட முடியாது. அதனால் ஸோ ரிசல்ட்டுக்கு முன்னாடி யார் போகிறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்து போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுக்கிறாங்க. அதையும் வந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் காலேஜுக்கு நேரடியாக போய் விசாரிச்சிங்கன்னா தான் தெரியும். ஸோ பெட்டர் எல்லாருமே வந்து நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய காலேஜஸை நேரடியாக விசிட் பண்ணி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஆல் த பெஸ்ட்.